ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 9 எபிசோடு 147 கோகுஸ் ஹேங்ஸ் ஆன். ஸோ ஸ்டார்டிங் சீனில் போன தடவையே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் பயங்கரமான சக்தியை திரட்டிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. இப்போ அவன் அப்படி சக்தியை திரட்டிக்கிட்டு இருக்க சுற்றி உள்ளவங்க எல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஜூனியர் பயங்கரமாக கத்துறாங்க. இப்படியே கத்த என்ன ஆகுது, நேச்சர்லேருந்து அதாவது அவனை சுற்றி உள்ள பொருட்கள்லேருந்து ஒரு விதமான சக்தி அவனை சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அவனும் அதிகமான பவர் சோர்ஸை நேச்சர்லேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம கோகுவுக்குமே பயங்கரமான ஆச்சரியம், அவனுக்குமே ஒரு பயம். ஏன்னா இங்கே உள்ள அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்பாங்க பார்த்தீங்களா, அந்த பவர் இவங்க மேலே உள்ள பவர்லாம் இவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம கோகு என்ன சொல்கிறான், எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் கிடையாமல் இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த தீவை விட்டே ஓடிடுங்கிற மாதிரி நம்ம கோகு கத்துறாங்க. இப்படியே கத்த இந்த பக்கம் நம்ம சீச்சி என்ன சொல்கிறாங்க, கோகு உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது ஓம் கூட தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீச்சி சொல்ல, உடனே கோகு என்ன சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போயிடுங்க, இந்த பவரை நான் தடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் காமிக்கு பயங்கரமான ஷாக்கு. கோகு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா, இவ்வளோ பெரிய பவர் அவன் வெளியில் கொண்டுகிட்டு வரான், அந்த பவரோட வலிமையை பார்க்கும்போது இந்த தீவே அழிஞ்சிருங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இதை போய் நீ தடுக்க போறன்னு முட்டாள்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்க, இப்பயும் நமக்கு போட்டிங்கிறதுலாம் தேவையில்ல கோகு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா அவனை ஈஸியாகவே அழிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இவர் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க இவன் பவரை அப்சர்வ் பண்ண அந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே பிடுங்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஸ்டேஜ் மட்டும் கிடையாமல் அங்கே சுற்றி உள்ள எல்லா பொருட்களும் அப்படியே பயங்கரமாக உடையுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவரால் தீவுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வுக்கு உள்ளாகுதுங்க. இப்படியே நம்ம ஜூனியர் மொத்த சக்தியும் அப்படியே ஒரு இடத்துல இழுப்பான் பாருங்க, ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த இடத்துல வருது. இப்போ சுற்றி உள்ளவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஜூனியர் அவன் உடம்பு முழுக்க அந்த பவரை ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இப்படியே ஷீல்டு மாதிரி ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்க பக்கம் நம்ம டியான் என்ன சொல்றான், இதுக்கப்புறம் நம்ம கோகு சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பீம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பக்கத்துல ஸ்டேஜுக்கு பக்கத்துல அடிக்கிறாங்க. அப்படி அடிக்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழி ஒன்று உருவாகுது. அந்த குழி உருவாக எல்லாரும் வாங்க இதுல போய் நம்ம ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த குழிக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட நம்ம சீச்சி என்ன சொல்றாங்க, என்னால கோகுவை விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நிக்க, உடனே நம்ம எம்சா என்ன பண்றான், சீச்சி கோகுக்கு ஒன்றும் ஆகாது, நீ அவனை நம்பு அப்படின்னு சொல்லி நம்ம சீச்சியவே இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போறாருங்க. இப்படியே கூட்டிக்கிட்டு போக அங்க சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்களா குழியில இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த குழியில இறங்கி மறைஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ஜூனியர் என்ன பண்றான், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு பைத்தியம் தான்டா பிடிச்சிட்டு கோகு, இந்த பவர்ல இருந்து தப்பிக்கவே உங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் இருக்க, உடனே நம்ம கோகு என்ன சொல்றான், நான் இப்பயும் சொல்றேன், இந்த மொத்த பவர்ல இருந்து நான் ஓட போறதில்லை, இந்த மொத்த பவரை நான் தடுக்க போறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்படியே எதுக்கு நின்றுகிட்டு இருக்க. இப்ப நம்ம காமி என்ன பண்றாரு, என்னதான் கோகு பண்ண போறான்னு நின்றுகிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா. இவர் நின்றுகிட்டு இருக்க உடனே நம்ம லஞ்சுக்கு அடுப்பாயிராங்க. யோ நீ காமியோ கடவுளோ நீ யாரா வேணாலும் இரு, இப்போ ஒழுங்கா கோகு சொல்றதை கேளு, ஒழுங்கா இந்த குழியில போய் ஒளிஞ்சுக்கிறியா இல்லை உன்னை ஏதாச்சும் பண்ணவான்னு சொல்லிட்டு நம்ம லஞ்சு உடனே கோவப்பட்டு நம்ம காமியை ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்படியே அடிச்சு உதச்சி இப்ப குழிக்குள்ள அவ்வளோ பெரிய கடவுளையே அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூனியர் என்ன பண்றான், அவனோட மொத்த பவரையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. இந்த மொத்த பவரையும் ரிலீஸ் பண்ண அந்த தீவு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒயிட் ஃபிளாஷ் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அடிக்குதுங்க. இதை அப்படியே நம்ம கோகு ஒரே ஆளா எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு நிற்கிறாரு. அப்படியே தடுத்துக்கிட்டு அந்த பவரோட ஃபோர்ஸ்னால கோகு பயங்கரமா கத்துறாருங்க. இப்படியே கத்த அந்த மிகப்பெரிய ஒளி அந்த தீவு முழுக்க ஒரு ஆட்டோ பாம் போட்டா எப்படி இருக்கும், அந்த ஆட்டோ பாம் போட்ட அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இந்த ஒட்டுமொத்த தீவுமே எப்படி, இந்த ஒட்டுமொத்த தீவுமே மொத்தமா இந்த இடத்துல அழியவும் செய்யுதுங்க. ஒட்டுமொத்த தீவுமே அழிஞ்சது பார்த்தீங்களா. அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீவை காட்டுறாங்க. இந்த தீவை காட்ட இங்க நம்ம ஜூனியர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழியில இருந்து நம்ம கிர்லின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் இப்ப வெளியில வராங்க. வெளியில வந்தவன் சுத்தி பார்க்கறான். சுத்தி பார்த்தா தீவுல ஸ்டேஜ் தான் இல்லைன்னு பார்த்தா அந்த இடத்துல தீவே இல்லை, அப்படிதான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஓ கோகுக்கு என்ன ஆனது அப்படின்னு தெரியாம கத்திக்கிட்டு இருக்க, திடீர்னு நம்ம கிர்லின் என்ன பண்றான், ஏ கோகு அவன் அங்கதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா கத்துறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுவை காட்டுறாங்க. ஆமாங்க, ஒரு தீவையே அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை தனி ஒரு ஆளா தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க எங்க கோகு அப்படியே நிக்க, இதை பார்த்தோன்னே நம்ம ஜூனியருக்கு வாய் பொழந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியம். ஏன்னா இந்த பவர் தான் அவனோட கடைசி ஆயுதம் போல. இப்ப இதையுமே இப்ப நம்ம கோகு அழகா டாச் பண்ணிட்டான்னு இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, வாயை பொழந்த மாதிரியே தான் நின்றுகிட்டு இருக்கான். இப்ப சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது தெரிஞ்சோடனே கோகு இன்னும் இருக்கான்னு நினைச்சு ஒருத்தவங்களா மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க.
எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு கோகு உன்னால முடியும், இப்போ அவன் கதையை முடி கோகுன்னு சொல்லி எல்லாரும் வரிசையா நம்ம கோகுவை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க இப்ப நம்ம கோகு சொல்றான், இப்ப நான் யாரு, என்னோட பவர் என்னங்கிறத நான் உனக்கு காட்ட வேண்டிய நேரம் பிக்கலோ, இப்ப எல்லாத்துக்கும் ரெடியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோகு இப்ப அவன் கத்துறாங்க. அவன் கத்த இந்த பக்கம் ஜூனியருக்கு பயங்கரமா பயம் வர இப்போ கத்திக்கிட்டு கோகு இங்க இருந்து ஒரு காத்தை விட வேகமா ஒடியாடுறாங்க. இப்படியே ஒடியாந்து நம்ம ஜூனியரோட வாயில ஒரு குத்து குத்துவான் பாருங்க. ஒரே குத்த இந்த பக்கம் ஜூனியர் அப்படியே சரியான அடி வாங்கி பின்னாடி போறான். அதோட விடாம சரமாரியாங்க, ஒரு அடி 2 அடி இல்ல, கோகு இவ்வளவு நேரம் தேக்கி வச்சிருந்த மொத்த கோவத்தையும் வெளிப்படுத்துறான். சரமாரியா போட்டு நம்ம ஜூனியரை அட்டின்னு அடிச்சு குத்துறாங்க. ஒரு குத்துக்கும் பாவம் நம்ம ஜூனியர் வாயிலேருந்து அப்படியே ரத்தத்தை பொலன்னு கக்குறாங்க. அந்த அளவுக்கு ரத்தங்க செய்து இப்படியே அடிபட்டு ஒரு அளவுக்கு மேல நம்ம ஜூனியர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறவன் செய்யறான். கீழே விழுந்தவனை விடாம நம்ம கோகு என்ன பண்றாரு, கமேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து, அதாவது அந்த கிரவுண்ட் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து இப்போ ஏரில் பறந்துடுறாரு. ஏரில் பறந்து கமேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்க வர இந்த பக்கம் சுற்றி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிக்குங்க, இது மிகப்பெரிய பவராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அப்படியே தரையில படுத்துடுறாங்க. இப்படியே படுக்க இவன் கமேகாவை மொத்தமா ஒரு அடி அடிப்பான் பாருங்க. கீழே மயங்கி கிடந்தான் பார்த்தீங்களா நம்ம ஜூனியர், அவனோட மேல மொத்தமா இந்த அடி வந்து இறங்குதுங்க. இப்படியே இறங்க இது அதை தாண்டின ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனா இந்த இடத்துல வந்து விழவும் செய்யுது. இப்ப அடிபட்டோடனே கோகு கமேகா அடிச்சுட்டு கீழே இறங்கவும் செய்யறான். கீழே இறங்கி வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம ஜூனியரை பார்த்தா ஒரு மிகப்பெரிய பள்ளம் இந்த இடத்துல உருவாயிருக்கு. அந்த பள்ளத்துக்கு நடுவுல நம்ம ஜூனியர் வாய பொழந்துடுறான் போல. அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லாம வாய் பொழந்த மாதிரியே உள்ள கடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை பார்த்தோடனே நம்ம கோகு சொல்றான், என்ன பேர் கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயங்கரமான ஹாப்பி. ஒரு வழியா இந்த போட்டி முடிஞ்சிட்டு நம்ம கோகு ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அம்பேர் அங்கே இருந்து வந்தவரு நம்ம ஜூனியர் உள்ள இருந்ததை பார்த்து என்னது ஒரு கொடுமை, பிக்கலோ அப்ப செத்துட்டானா அப்படின்னு கேட்க நம்ம கோகு சொல்றாரு, அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ண வேணாம், ஏன்னா பிக்கலோவை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியாதான், அவன் தோல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான தோல், அவன் கொஞ்சம் மயக்கத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம காமி என்ன சொல்றாரு, ஆமா இன்னும் அவன் சாகல, அவனுக்கு மரணங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வராது, ஏன்னா அவன் இந்நேரம் செத்து இருந்தான் அப்படின்னா நானும் செத்து இருப்பேன், இன்னும் நான் உயிரோட இருக்கேன், அதனால பிக்கலோ செத்துருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம காமியுமே சொல்றாருங்க. இப்போ ஒரு வழியா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த போட்டியோட கவுண்டவுனு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம அம்பையர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு தாங்க கொஞ்சம் கொஞ்சமா கவுண்டவுனை சொல்றாரு. இப்போ அந்த வெற்றியோட குஷியில சுத்தி உள்ள இவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா 8ன்னு சொல்லி 9ன்னு சொல்லுவாங்க பாருங்க. கீழே படுத்திருந்தான் பார்த்தீங்களா நம்ம பிக்கலோ, அவன் திடீர்னு எழுந்திருச்சு அவன் வாயிலேருந்து ஒரு லேசர் பீமை இங்கே இருந்து விட்டு நம்ம கோகுவோட ரைட் சைடு நெஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதுல அடிப்பான் பாருங்க. அந்த பீம் அவனோட நெஞ்சை தொலைச்சுக்கிட்டு பின்னாடி போயிடுதுங்க. மைனூட் செகண்ட்ல நடந்ததுனால சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயப்பட இப்ப அடிபட்டதுனால நம்ம கோகு அப்படியே கதறான், அப்படியே ரத்தம் இங்க இருந்து வாயிலையும் நெஞ்சிலையும் வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை விட வலியில துடிக்கிறாங்க, அவனால சுத்தமாவே வலியை தாங்க முடியல. இப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப நம்ம ஜூனியர் இருக்கான் பாருங்க, இப்ப அவன் இங்க இருந்து எழுந்திருச்சு வரான். நான் நினைச்சதை விட இவன் எனக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டான், தொல்லைக்கு மேல தொல்லை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவனை நான் ரொம்பவே கம்மியா மதிப்பிட்டுட்டேன், இதுக்கப்புறம் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருந்து ஜூனியர் எழுந்திருச்சு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு வராங்க. இப்ப நம்ம ஜூனியர் சொல்றான், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணினத்துக்கு எப்படியோ இந்த வாட்டி உன்னை பழி வாங்கியே தீர்வாங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுவுக்கு பயங்கரமா அடிபட்டது பார்த்தீங்களா, அந்த வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க. இவன் என்ன பண்றான், கோகுவுக்கு அடிபட்ட அந்த இடத்துலயே அவன் காலை வச்சு ஓங்கி மிதிக்கிறான் பாருங்க. ஒரு மிதியை அப்படியே விடாம என்ன பண்றான், காயத்திலே சரமாரியா நீ தானடா கொன்ன உன்னை விடமாட்டேன்னு சொல்லி பிக்கல ஒரு முழு மிருகமாவே மாறிடுறாங்க. இந்த அளவுக்கு மிருகத்தனமா கோகுவோட காயத்திலேயே போட்டு மிதின்னு மிதிக்க உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து கோகுவை காப்பாற்ற வர இவன் உடனே ஒரு லேசரை தூக்கி அவங்க முன்னாடி அடிக்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாயிடுது. டேய் மனுஷங்களா, உங்களுக்கு இன்னும் சாவு நெருங்கல, நீங்கள் அதுக்குள்ளே சாகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களையுமே மிரட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் வழி தாங்க முடியாமல் கத்துற கோகுவை பார்த்துட்டு சீச்சு அலறாங்க, என் கோகுக்கு இப்படி ஆகிட்டே யாராச்சும் காப்பாற்றுங்கிற மாதிரி சீச்சு அப்படியே அழுக. இந்த பக்கம் கோகு இருக்கான் பார்த்தீங்களா, அவ்வளவு அடிபட்டோம், அந்த வழியில் ரத்தம் அவ்வளவு போயும் மறுபடியும் அவன் முயற்சியை விடாமல் எழுந்திருச்சவன் எனக்கு வந்து உள்ள ஆர்கன்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு அடியாகலை, பரவாயில்ல, என்னால் இன்னுமே இந்த போட்டியில் கலந்துக்க முடியும், இந்த போட்டியில் உன்னை ஜெயிக்கவும் முடியும்னு சொல்லி கோகு தன்னோட முயற்சியை விடாமல் மறுபடியும் எழுந்திருச்சு நிற்க. இந்த பக்கம் இதை பார்த்துட்டு பிக்கலோ பயங்கரமா ஷாக்காக சுற்றி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்னும் அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வராமல் இருந்துகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.